பெயர் விதிகா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தசரதர், ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன் ஆகிய 4 பேரின் பாசம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க 4 பேர் யாருங்கிறத மாதிரி பார்க்கலாம். தசரதர் வந்து அயோத்தி மன்னராக இருந்தார். அவருக்கு வந்து 3 மனைவிகள். 3 மனைவிகள் யார் யார் அப்படின்னா கோசலை, கைகேயி, அப்புறம் வந்து சுமித்ரை. இவங்க 3 பேர் அவங்களோட மனைவிகள். அவங்களுக்கு வந்து தசரதருக்கு வந்து குழந்தைகளே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் யாகம் பண்ணி அவருக்கு வந்து அது பிரசாதத்தினால வந்து 4 குழந்தைகள் பிறக்குது. யார் யார் அப்படின்னா ஸ்ரீராமர், பரதன், லட்சுமணன், சத்ருகனன். இவங்க 4 பேரும் பிறக்குறாங்க. இவங்க 4 பேர் பிறக்கும்போது இவங்களுக்குள்ள இருக்க பாசத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க 4 பேர் முதல் யார் யார் அப்படின்னா தசரதர் வந்து ரொம்ப வந்து 4 பசங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். பாசமாக இருக்கும்போது அவர் வந்து அதில் ரொம்ப பாசமாக இருக்கிறது ராமர் மேலே தான் பாசமாக இருப்பார். ஒரு தடவை வந்து ராமரை வந்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ அவர் உயிர் விடுற அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு உயிரை விட்டுட்டார். அந்தளவுக்கு ராமர் மேலே பாசம் வச்சுருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ராமரும் வந்து அந்தளவுக்கு சாதனப்பட்டவர் இல்லை. அவர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற கட்டுப்பட்டு அவர் நாடார் சொன்னால் நாட ரெடியானார். அதே மாதிரி காட்டுக்கு அனுப்பினாலும் காட்டுக்கு போக ரெடியாக இருந்தார். ஆனால் காட்டுக்கு போய் வந்தார். அந்தளவுக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம்லேயும் அவர் ரொம்ப இதாக இருந்தார். அடுத்து வந்து லட்சுமணன் வந்து தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். இல்லை ராம லட்சுமணன் தான் சொல்லுவோம். அவர் வந்து ரொம்ப வந்து பாசமானவர். லட்சுமணன் வந்து ராமருக்கு வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். அவர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இருப்பாங்கன்னா ரொம்ப சேர்ந்தே தான் இருப்பாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் 2 சேர்ந்து தான் போவாங்க. காட்டுக்கு போனால் கூட 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாசமானவங்க. இவங்களை வந்து சொல்லும்போது நம்ம ட்வின்ஸை சொல்லும்போது கூட நம்ம ராமலட்சுமணன் தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சானவங்க தான். அது மாதிரி பரதன் வந்து யார் அப்படின்னா இவங்க வந்து கைகேயியோட பையன். இவர் வந்து ராமர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இவரை தான் வந்து நாட்டுக்கு ராஜாவாக்கிட்டு ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவர் வந்து அவங்க தாத்தா வீட்டில் இருப்பார். அவர் முடிச்சுட்டு வரும்போது அவங்க அண்ணா வந்து காட்டுக்கு போயிருப்பார். ரொம்ப அன்பான அண்ணா காட்டுக்கு போயிருப்பார். அப்போ அப்பா வந்து இறந்து போயிருப்பார். இப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவை பிடிச்சி அவர் திட்டிட்டு ஏமாடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், அண்ணனுக்காக காட்டுக்கு போய் நீங்கள் வந்து வாங்கினா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அவர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார்ல. அதனால வந்து இவர் வந்து ஒரு பாதுகையை வாங்கிட்டு வந்து 14 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணுவார். எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணுவார் அப்படின்னா ராமர் காட்டில் எப்படிலாம் இருக்காரு, அதாவது ரொம்ப எளிமையாக எப்படிலாம் இருக்காரோ அதே மாதிரி தான் பரதன் நாட்டில் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த அளவுக்கு 4 பேரும் பாசமாக இருந்தாங்க. நன்றி, வணக்கம்.